ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அரித்மியோஜெனிக் ரைட் வென்ட்ரிகுலர் கார்டியோமையோபதி. ரைட் வென்ட்ரிகுலர் கார்டியோமையோபதினா என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கார்டியோமையோபதினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கார்டியோமையோபதினா ஒன்றும் இல்லை. கார்டியோமையோபதினா நம்ம ஹார்ட்ல இருக்கிற மசில்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் மசில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏடிஎம், ரைட் வென்ட்ரிகுலர், லெஃப்ட் ஏடிஎம், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் சைடில் வந்து மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகுறதும் என்லார்ஜ்மெண்ட் ஆகுறதும் தான் வந்து கார்டியோமையோபதின்னு சொல்லுவாங்க. இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து ஓவர்லோட் ஆகும். அரித்மியோஜெனிக் ரைட் வென்ட்ரிகுலர் கார்டியோமையோபதி இது வந்து ஒரு ரேர் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டட் ஹார்ட் டிசீஸ். இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிளில் கோஸ் ஆகும். எப்படின்னா இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் மசில்ஸை வந்து தின், டைலேட்டட் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷனல் ஆக்கும். அது எப்படி கோஸ் ஆகும்னா அந்த ஹெல்த்தி ஹார்ட் மசில்ஸை ஃபேட்டி அண்ட் ஃபைப்ரஸ் டைப் ஆஃப் மசில்ஸ் இல்லை டிஷ்யூஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அந்த ஹெல்த்தி மசில்ஸ் இருந்த இடத்துல இந்த ஃபேட்டி அண்ட் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அதனால தான் இந்த அரித்மியோஜெனிக் ரைட் வென்ட்ரிகுலர் கார்டியோமையோபதி கோஸ் ஆகும். அதோட காசஸ் பார்க்கலாம். ஜெனட்டிக் மியூட்டேஷன், அப்நார்மல் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கும். மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி அப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கிறத தான் மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். மெட்டர்னல் டயபெட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ப்ரெக்னன்சி அப்போ அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கும், அதை தான் மெட்டர்னல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ வந்து அதோட சிம்டம்ஸ் பார்க்கலாம். சிம்டம்ஸில் வந்துட்டு ஏசிம்ப்டமேட்டிக் டு லைஃப் த்ரெட்டனிங் இருக்குது. ஏசிம்ப்டமேட்டிக் அப்படின்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே அதனால ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, காமிக்கவும் முடியாது. அது இல்லாமல் காமன் சிம்டம்ஸாக செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன், டிசீனஸ், ஃபெட்டிக், அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் அப்படின்னா இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்னு சொல்லுவோம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ரெகுலர் செக்கப்ஸு, இசிஜி மானிட்டரிங் இருக்கணும். அப்புறம் வந்து கார்டியக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மெடிகேஷன்ஸ் பார்த்தோன்னா பீட்டா பிளாக்கர்ஸும் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸும் கொடுப்போம். சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா கெத்திட்டர் பேஸ்டு க்ளோஸரும் சர்ஜிக்கல் ரிப்பேர்ஸும் பண்ணுவோம். இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பி தான் கொடுப்போம். இதில் வந்து நம்ம ட்ரக்ஸ் என்னென்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா வார்ஃபேரின் கொடுப்போம், ஆன்டி அரித்மெட்டிக் ட்ரக்ஸ் கொடுப்போம், அப்புறம் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் ட்ரக்ஸ்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ் பார்க்கலாம். டயக்னோசிஸில் வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனடிக் டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோ, ஹால்டர் மானிட்டரிங் சொல்லுவாங்க. ஹால்டர் மானிட்டரிங்னா இசிஜியை வந்துட்டு லாங் டர்மாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஹால்டர் மானிட்டர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 24 ஹவர்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுவாங்களா, அதுக்கு வந்துட்டு ஹால்டர் மானிட்டரிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.